வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حسبك الله ومن اتبعك صدق الله العلي العليم. இரு உலகத்தை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் இந்த விழாவில் அமைந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய ரஹ்மத் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. இரண்டாவது கலீஃபாவாக ஹஸ்ரத் உமர் அலி. இயற்பெயர் உமர் அலி, புனை பெயர் அபு ஹப்ஸ், பட்டை பெயர் ஃபாரூக் அமீருல் முக்மினீன், தந்தை பெயர் கத்தாப், கோத்திரம் குரைஷ் கிளை அதவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத்தொடரில் வரும் கஃபின் பின் லுவை அவர்களுடன் உமர் அலி அவர்களின் வம்சத்தொடர் இணைந்து விடுகிறது. சிறப்புமிக்க சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர். 40வது நபராக இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த சுப செய்தியை கூறும் விதமாக யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹி வ மன் இத்தபஅக் என்ற ஆயத்தை இறக்கி வைத்தான். அபூபக்கர் அலி அவர்களின் மரணத்திற்கு பின் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு கலீஃபாவாக ஆனார்கள். இவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவியது. அது மட்டுமில்லை, அதிக வெற்றிகள் கிடைத்தது. ஃபசரா, கூஃபா உள்ளிட்ட 13 ஊர்களில் இஸ்லாமிய குடியிருப்புகள் இவர்களின் ஆட்சி காலத்தில் உருவாகியது. காஃப பில் மௌத்தி வைலன் யா உமர். உமரே, உபதேசத்தால் மரணத்தை போதுமாக்கி விட்டீர் என்ற வசனம் மோதிரத்தில் பதிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய கருத்துக்கு தோதுவாக 20க்கு மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துக்கள் இறக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செய்தார்கள். மரணம் ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் பிறை 26 புதன்கிழமை மஸ்ஜிதுன் நபவியில் ஃபஜர் தொழுகையின் போது ஹஜ்ரத் முஹீரா பின் ஷிஅஃபார் அலி அவர்களின் யூத அடிமை அபுல் ஃப்ளூஃப் பைரோஜ் என்பவரால் ஷஹீதானார்கள். தங்களுடைய வீர மரணத்தின் கவலையால் இன்று முஸ்லிம்களும் இஸ்லாமும் அனாதையாகிவிட்டதே என்று சுவற்றில் இருந்து அழுகுரல் சப்தம் வந்தது. சுகைப் அலி அன்ஹு அவர்கள் இவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாத்தில் 2வது கலீஃபா. முதலில் அமீருல் முக்மினீன் என்று அழைக்கப்பட்டார்கள். மரணத்தின் போது வயது 63. 539 ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.